இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாக இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். இங்கே தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் என்னை விசாலமான இடத்திலே கொண்டு வந்தார். ஏன் அப்படி விசாலமான இடத்துல கொண்டு வந்தார்? அவர் நெருக்கத்தின் பாதையில் இருந்தபோது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார் தாவீது. அப்போது கர்த்தர் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை நெருக்கத்திலிருந்து அவரை விசாலமான இடத்துல கொண்டு வந்தார். அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் பேரிலே தாவீது எப்பயும் பிரியமாக இருந்தார் இல்லையா? தேவனை துதிப்பது தான் தன்னுடைய காரியமாக இருந்தது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும்னு தேவனை எப்பொழுதுமே அவர் மகிமைப்படுத்தி கொண்டு இருந்தார். அதனால தான் கர்த்தரும் அவர் மேல் பிரியமாக இருந்ததுனால அவரை தப்புவித்தார்னு பார்க்குறோம். என் மேல் பிரியமாக இருந்தபடியால் என்னை தப்புவித்தார் அப்படின்னு சொல்கிறார். இந்த 18வது சங்கீதம், இந்த சங்கீதம் தாவீதினால் எழுதப்பட்டது. தாவீது அவனுடைய எல்லா சத்துருக்களுடைய கைக்கும் சவுளுடைய கைக்கும் தேவன் நீங்களாகி ரட்சித்ததுனால கர்த்தருக்கு இந்த பாடலின் வார்த்தைகளை அவர் எழுதியிருக்கிறார். தேவனை துதித்து அவரை மகிமைப்படுத்தி எழுதப்பட்ட பாடல் தான் இந்த 18வது சங்கீதம்னு பார்க்குறோம். அப்போது அவர் நெருக்கப்படுகிற நேரத்தில் எல்லாம் கர்த்தரை நோக்கி அவர் கூப்பிடுகிறார் இல்லையா? என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளிலே ஏறிச்சுன்னு இதே சங்கீதம் 18:6 பார்க்குறோம். அப்போ நெருக்கத்திலே இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ போராட்டம், பிரச்சனைகள், நெருக்கங்கள் இருக்கலாம். நெருக்கப்படுகிற சூழ்நிலை, மனுஷர்களால் நெருக்கப்படலாம், பொருளாதாரத்தில் நெருக்கப்படலாம், நீங்கள் வேலை செய்கிற எல்லையிலே மனுஷர்களால் நெருக்கப்படலாம், உயர் அதிகாரிகளினாலே நெருக்கப்படலாம். அப்படிப்பட்ட நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு விசாலத்தை தருவார். அந்த நெருக்கத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். அந்த பொருளாதாரத்திலே ஒரு விசாலத்தை கொடுப்பார். உங்கள் எல்லையை விசாலமாக்கி கொடுப்பார். நீங்கள் வாழ்ந்திருக்கிற எல்லையில் கூட ஜனங்களால் நீங்கள் நெருக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு அவமானப்படலாம். ஆனால் கர்த்தரை நோக்கி நெருக்கத்தில் நீங்கள் கூப்பிடும்போது தேவன் உங்களை விசாலத்தில் வைப்பார். ஏன்னா கர்த்தர் நீதி உள்ள நித்திய நியாயாதிபதியாக இருக்கிறார். கர்த்தர் அவனவன் நீதிக்கு தக்கதாக பதிலளிப்பேன்னே சொல்கிறார். சங்கீதம் 18:20 பாருங்கள். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார், என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு அவர் சரி கட்டினார். இன்றைக்கி உங்களுக்கு பதிலே வரலன்னு நீங்கள் புலம்பிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு காரியம் நம்ம உணரணும், நம்ம கை சுத்தமாக இருக்கா, இருதயம் சுத்தமாக இருக்கா, அடுத்தவங்களுக்கு நம்ம கெடுதல் நினைக்காமல் இருக்கோமா, உண்மை மன உத்தமமாக இருக்கோமா? அப்படி நாம் இருந்தோம்னா கர்த்தர் நமக்கு நீதி சரி கட்டுவார். நம்முடைய நீதி கிழிந்த கந்தலாடை இல்லையா? கர்த்தருடைய நீதி என்றென்றைக்கும் அது நிலைன்னு இருக்கும். அப்போ அவர் தன்னுடைய நீதியை நமக்கு விளங்க பண்ணுவார், தன் பதிலை நமக்கு கொடுப்பார். சங்கீதம் 118:5 பார்க்குறோம், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். அப்போ தேவனை நோக்கி கூப்பிடும்போது உங்களுடைய காரியங்களில் தேவன் விசாலமான எல்லையை உண்டாக்கி அங்கே உங்களை வைப்பார். அது மாத்திரம் இல்லை, அதுக்கு அடுத்த வசனம் பாருங்கள். சங்கீதம் 118:6 கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். தாவீது எப்பவுமே கர்த்தரை தன் வலது பாரிசத்திலே வைத்திருந்தார் இல்லையா? அவர் என் வலப்பக்கத்தில் இருப்பதினால் நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லைன்னே சொல்கிறார். கர்த்தரை முன்னிறுத்தி ஓடினார். அதனால் நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இன்றைக்கி மனுஷர்களை குறித்து நம்ம பயப்படலாம். அன்றைக்கி சத்துருக்களுடைய எல்லா விதமான போராட்டங்களுக்கும் தாவீதை நீங்களாகி ரட்சித்தார் இல்லையா? இன்றைக்கி உங்களையும் ரட்சிப்பார். அதனால் மனுஷர்களை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். அன்னைக்கு சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீரேன்னு சொல்லி சங்கீதம் 31:8 சொல்கிறார். அப்போ சத்ருக்கள் கையில் இன்னைக்கு உங்களையும் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஏன்னா நீங்கள் அவரை நோக்கி அபயமிடும்போது, அவரை நெருக்கத்தில் கூப்பிடும்போது உங்களை தேவன் விடுவிக்க வல்லவர். என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினேர்னு சங்கீதம் 18:36 தாவீது சொல்கிறார். நம் கால் சறுக்காதபடி, வழுவி போகாதபடிக்கு தேவன் நம்முடைய வழிகளை அகலமாக்குவார். நம் பாதையை தேவன் செவ்வையாக்குவார். நீங்கள் செய்கிற காரியங்கள் அதில் நீங்கள் வழி தப்பியோ வழி விலகியோ இல்லை தடுமாறி போகாதபடிக்கு அந்த காரியத்திலே கர்த்தர் உங்களுக்கு வழியை அகலமாக்குவார். விசுவாசிங்க, தேவன் தான் உங்களுக்கு வழியும் சத்தியமோ ஜீவனுமா இருக்கிறார். அவரை பின்பற்றி நடப்போமானால்
நமக்கு ஒரு கேடும் வராது. சங்கீதம் 40:22 பார்க்குறோம், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேலே நிறுத்தினார், அடிகளை உறுதிப்படுத்தினார்னு பார்க்குறோம். அப்போது கர்த்தர் பயங்கரமான குழி, உளையான சேறு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ பயங்கரமான குழின்னா மரண காரியங்களாக இருக்கலாம் இல்லையா, மரணத்துக்கு ஏதுவான போராட்டங்கள். உளையான சேருன்னா பாவம் போன்ற காரியங்கள். இதில் இருந்தும் கர்த்தர் நம்மை கை தூக்கி எடுக்க வல்லவர். நம் கால்களை கண்மலையின் மேலே உயர்த்துவார். கண்மலையாகிய கிறிஸ்துவை நீங்கள் நம்பும் போது அவர் உங்களை அடிகளை தேவன் உறுதிப்படுத்துவார். அப்போ நீங்கள் கர்த்தருக்கு புது பாட்டை பாடி தேவனை நீங்கள் மகிமைப்படுத்தும் போது உங்களுக்கு விரோதமாக எழுந்த அநேகர் அதை பார்த்து என்ன பண்ணுவாங்களாம், கர்த்தரை நம்புவாங்க. இவனை நம்ம இப்படி பகைச்சோம், நிந்திச்சோம், ஆனால் இவனை பார் கர்த்தர் எப்படி உயர்த்திருக்கிறார், எப்படி இவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான், அவர் எப்படி வல்லமுள்ள தேவன் என்பதை மற்ற அநேக மக்கள் உணரும்படியாக தேவன் செய்வார். யோபு 36:16 பார்க்குறோம். அப்படியே அவர் உண்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும்னு சொல்கிறார். அப்போ நம்மை நெருக்கத்தில் நின்று விலக்கி நம்மளை ஒடுக்காமல், ஒருத்தரையும் ஒடுக்க விடாமல் தேவன் விசாலத்தில் வச்சு நம்மளுடைய போஜன பந்தியை கொழுமையான பதார்த்தங்களினாலே திருப்தியாக்குவார். நீங்கள் நெருக்கத்தில் என்ன ஆகும், பசி, பட்டினி, பஞ்சம் இந்த மாதிரியான காரியங்கள் கூட உண்டாகலாம். ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களே தேவன் விசாலத்தில் வச்சு கொழுமையான பதார்த்தத்தினாலே அவர்களே போஷிப்பார். விசுவாசிங்க. நல்ல மனுஷனுடைய நடை கர்த்தரால் தான் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறாருன்னே சங்கீதம் 37:23 பார்க்குறோம். அப்போ உங்கள் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்கள் கூட உங்களோட சமாதானமாக வருவாங்க இல்லையா. நீங்கள் உண்மை உத்தமமாக மற்றவங்களிடத்துல எப்படி அன்பாக நடக்கணுமோ அப்படி இருந்தீங்கன்னா சத்துருக்கள் கூட சமாதானத்தில் வந்துடுவாங்க. 2 சாமுவேல் 22:18-27 வரைக்கும் பார்க்கும்போது இந்த சங்கீதம் 18 2 சாமுவேல் 22 ஜோடு வசனங்கள் தான், ஒரே வசனங்கள் தான் இங்கேயும் குறிப்பிடப்பட்டிருக்கோம். ஏன்னா இங்கே தாவீதை குறித்து தான், தாவீதை எப்படி சத்துருக்களின் கையில் தேவன் நீங்களாகி பாதுகாத்தார் என்பதை குறித்து தான் இதில் எழுதப்பட்டிருக்கு. அப்போது பலவான்களாக இருந்த அந்த பலத்த சத்துருக்கள் பகைஞர்களுக்கு தேவன் அவரை விடுவித்தார்னு பார்க்குறோம். ஆபத்தில் எதிரிடும் போதெல்லாம் அவருக்கு கர்த்தர் ஆதரவாக இருந்தார்னு வேதவசனம் சொல்லுது. அதே போல் தேவன் அவர் மேல் பிரியமாக இருந்ததுனால அவரை விசாலத்திலே வைத்து அவரை தப்புவித்தார்னு பார்க்குறோம். அதே போல் கர்த்தர் அவனவன் நீதிக்கு தக்கதாக தான் பதில் தருவார். அவனுடைய கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக தான் அவனுக்கு சரி கட்டுவார். நம்முடைய வழியை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். அதே போல் நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அப்போ அதே போல் தேவனை கஷ்டப்படுத்தக்கூடாது, தேவனுக்கு நாம் துரோகம் பண்ணக்கூடாது இல்லையா. ஏன்னா பாவிகளாகிய நம்மேல் தேவன் கிருபையாக இருக்கிறார். அவர் இரக்கமுள்ள தேவன், மன்னிக்க தயப்படுத்தவர். நாம் எவ்வளோதான் பாவத்தை செய்துட்டு அவரிடத்துல மன்னிப்பு கேட்டாலும் அவர் ஒரு முறையை நம்மளை மன்னிக்கிறார். அதனால் அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன்னே தாவீது சொல்கிறார். அவருடைய பிரமாணங்களை விட்டு நான் விலகலை, நான் மன உண்மையாக இருந்தேன், என் துர்குணத்தை என்னை விலக்கி காத்து கொண்டேன், துர்குணத்தை எல்லாம் என்னை விட்டு விலக்கி நான் காத்து கொண்டேன்னு சொல்கிறார். அவர் தயவுள்ளவனுக்கு கர்த்தர் எப்படி இருப்பார், தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவர், உத்தமனுக்கு உத்தமர், புனிதனுக்கு புனிதர். பரிசுத்தமாக இருக்கிறவங்களுக்கு அவர் பரிசுத்தராக இருப்பார், மாறுபாடாக உள்ளவங்களுக்கு அவர் மாறுபடுகிறவராகவே வெளிப்படுவார். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். அப்போ நீங்கள் மன உத்தமத்தில் கர்த்தரிடத்தில் பிரியமாய் நடந்து அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை நீங்கள் செலுத்தும் போது கர்த்தரும் உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு உங்களுடைய நெருக்கத்திலிருந்து உங்களை விசாலமாய் வைப்பார். ஏன்னா அவர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறதுனால உங்களை அவர் தப்புவிப்பார். ஏன்னா தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறதுனால அவர் மேல் பிரியமாக இருக்கார். கர்த்தருடைய கண் இந்த பூமியின் மேல் உலாவி கொண்டு இருக்கு. நெருக்கப்படுகிறவர்களையும் சிறுமைப்பட்டவர்களையும் அவர் விடுவிக்கிறவர். அவர்கள் கூப்பிடுதலே அவங்கள விசாலத்தில் நிறுத்துவார். அதுபோல் இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்டு மனுஷர்களால் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டும் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கண்கள் என்னவா நமக்கு அது மறைந்து போவது இல்லையா. கர்த்தர் நம்மை விசாரித்து கரிசனையோட அன்போடு இரக்கத்தோடு அவர் உள்ள தேவனாக இருக்கிறதுனால நீங்களும் உத்தம இருதயத்தோடு அவரை தேடுனீங்கன்னா தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளாக வெளிப்பட செய்வார்.
அதே போல் தேவன் உங்களை ஊழியத்துக்கென்று அழைத்து வைத்திருக்கிறார்னா அவர் உங்களை என்ன பண்ணுவார், அங்கீகரித்து அவர் நிலைநிறுத்துவார். அதனால் பாதாளத்தின் தீய வல்லமைகள் ஒன்றும் உங்களுடைய ஊழிய காரியங்களிலோ உங்களுடைய எல்லைகளிலோ மேற்கொள்ளாதபடிக்கு தீமையிலிருந்து தேவன் விலக்கி உங்களை விசாலமான இடங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பார். அன்னைக்கு தாவீது தேவனை துதித்து தன் பட்சத்தில் தேவனை வைத்து கொண்டார். விசாலமான இடத்துல தேவன் அவரை கொண்டு போய் உயர்த்தினார்னு பார்க்குறோம். அதுபோல் இன்றைக்கி உங்கள் தலையும் தேவன் உயர்த்த வல்லமுள்ளவர். தேவனை மாத்திரம் பற்றி கொண்டு ஓடுங்க. அப்போ கர்த்தர் பலத்த கிரியைகளை உங்களுக்கு செய்வார். அவர் மகத்துவங்களை பிரஸ்தாபப்படுத்துங்கள். அப்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.